எலி வலையானாலும் தனி வலை வேணும். நமக்குன்னு ஒரு சின்ன இடம் வாங்கி நாம் வீடு கட்டினா சந்தோஷமாக இருக்கலாங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க தொந்தரவு இருக்காது. அப்பார்ட்மெண்ட்டில் இந்த ஃப்ளாட்ஸில் உட்காந்துக்கிட்டு பெரிய அவஸ்தையாக இருக்குங்க. கதவை திறந்து கூட வைக்க முடிய மாட்டேங்குது. அந்த ஃப்ளோருக்கு போகிறவங்க இந்த ஃப்ளோரில் வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. இப்படியெல்லாம் குடும்பத்தில் சின்ன சின்னதாக பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்குங்க. எல்லாருக்குமே பூமியோட வீடு அமைஞ்சிருமா? அது கொஞ்சம் சிரமமான விஷயந்தாங்க. ஜாதகம் ரொம்ப வலிமையாக இருக்கணுங்க. அப்போ தாங்க இடம் வாங்கி வீடு கட்ட முடியும். பொதுவாக பூமிக்காரகன் நம்ம யாரை சொல்கிறோம்? செவ்வாயை சொல்கிறோம். கட்டிடக்காரகன் யாரை சொல்கிறோம்? சுக்கிரனை சொல்கிறோம். இந்த 2 பேர் ஒழுங்காக இருந்தால் தான் நாம் வந்து இடம் வாங்கி வீடு கட்ட முடியும். சுக்கிரன் மட்டும் நல்லா இருக்கிறாருன்னு வைங்களேன், அப்பார்ட்மெண்ட்டில் பெரிய நல்ல டீலக்ஸ் ஃப்ளாட் வாங்கிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சுக்கிரனே யோகாதிபதி நட்சத்திரத்தில் இருந்தாலோ யோகாதிபதி சேர்ந்திருந்தாலோ பெரிய இடம் வாங்கி பேலஸ் மாதிரி வீடு கட்டியிருக்காருங்க. போனாலே திரும்பி வர்றதுக்கு மனசு இருக்காது. அவ்வளோ அழகாக பார்த்து கட்டியிருக்கிறாருங்க. அப்படிங்கிற மாதிரி யோகங்கள் இருக்குங்க. பொதுவாக சுக்கிரன் நீதி அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. பிருகத் ஜாதகம், அதுலேயும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. மணிகண்ட கேரள ஜோதிடம், அதில் வந்து யாராருக்கெல்லாம் சொந்த வீடு அமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் ரொம்ப ரொம்ப பழமையான நூல் காக்கேயர் நாடி நந்தி வாக்கியம். இந்த 2 ஜோதிட நூல்கள் என்ன சொல்லுது? இதெல்லாம் கலிப்பா வஞ்சிப்பாவில் தான் பழைய அறிஞற்பொருளோட பாடல்கள் பாடப்பட்டிருக்கு தமிழில். எந்த தெருவில் வீடமையும், எதிர்த்தாப்பில் யார் இருப்பாங்க, எந்த வாசலில் வீடமையும், பக்கத்து வீட்டுக்காரங்க யார், இதுலேருந்து 100 அடி தூரத்தில் யார் இருப்பா, அதெல்லாம் அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்குங்க. பொதுவாக 4ஆம் இடத்துல குரு பகவான், சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் இவங்களாம் இருந்தால் நிச்சயமாக சொந்த வீடு உண்டு, தனி வீடும் உண்டு. 4ஆம் இடத்துல செவ்வாயோ சனி பகவானோ ஆட்சி பெற்று உட்கார்ந்துருந்தால் அவங்களுக்கும் நிச்சயமாக சொந்த வீடு உண்டுங்க, தனி வீடு உண்டு. நல்ல வசதியான அகலமான காற்றோட்டம் உள்ள வீடுகள் எல்லாமே அமையுங்க. 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் பலமாக இருக்கணும். 4க்குரிய கிரகம் 5க்குரியவர், 9க்குரியவர், 10க்குரியவர் அல்லது லக்னாதிபதியோட நட்சத்திரம் ஆகியவர்களுடைய நட்சத்திரங்களை உட்கார்ந்துருந்தாலும் அற்புதமாக வீடு அமையும். லக்னாதிபதி அதுக்கு அடுத்தது 4ஆம் அதிபதி சூரியனோட சம்மந்தப்பட்டிருந்தால் அரசு அதிகாரிகள் வீட்டுக்கு பக்கத்து வீடு, இல்லைனா அமைச்சர் வீட்டுக்கு எதிர் வீடு, இல்லைனா வந்து பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு பக்கத்து வீடு, இந்த மாதிரிலாம் அமையும். அதே மாதிரி 4ஆம் அதிபதி புதன் நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தால் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் தாங்க நம்ம வீடு, அடுத்த காம்பவுண்டு தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி அமையும். அந்த மாதிரி ஜாதகத்தில் வந்து நம்ம உற்று நோக்கி பார்த்தோம்னா யாருக்கு எந்த பக்கம் வீடு அமையும் அப்படின்னு கூட சொல்லிடலாம். எதிர்த்தாப்பில் யார் இருப்பான்னு சொல்லலாம். யாருக்கிட்டே இருந்து நம்ம சொத்து வாங்குவோம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு நூல்களில். அதை நாம் பழைய நூல்களில் வந்து நுணுகி பார்த்து ஆராய்ஞ்சோம்னா இந்த உண்மைகளை எல்லாம் நம்மால் கண்டுபிடிச்சி துல்லியமாக சொல்லிட முடியுங்க. பொதுவாக 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் அந்த வீடு பார்த்து வாங்கணும். ஏதாவது வில்லங்க இருக்கும், ஏமாற்றப்பட வேண்டிய சூழல் இருக்கும், அல்லது வந்து பேட் வைப்ரேஷன் உள்ளதாக இருக்கும், கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல சனி பகவான் பகை பெற்று உட்கார்ந்துருந்தால் தப்பான வழியில் வந்த சொத்தை வாங்க வேண்டியிருக்கும். அதாவது அவங்க வந்து அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க, நீங்கள் அதை வாங்கி சிக்கிக்கக்கூடாது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது இருந்தாலும் அவங்க சொத்து வந்து நம்ம உங்கள் ஜாதகத்தில் 4ல் கேது இருந்தால் நீங்கள் யார்கிட்டேருந்து சொத்து வாங்குறீங்கிறத கவனம் பார்த்து வாங்கணும். தப்பான வழியில் சம்பாதிச்சவங்க சொத்தை வாங்கிடக்கூடாதுங்க. 4க்குரியவர் பலவீனமாக இருந்தாலும் கொஞ்சம் சாபம் பெற்ற இடம், அது மாதிரிலாம் விருத்திக்கு வராத இடம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி இடத்த வாங்கி மாட்டிக்க வேண்டியிருக்கும். சிலருக்கெல்லாம் வாடகை பயங்கரமாக வந்துட்டுருக்கும். 4ஆம் வீட்டுக்குரியவரோட குரு பகவான் சம்மந்தப்பட்டாலோ 4ஆம் இடத்தை குரு பார்த்தாலோ வீடு கட்டி வாடகை விட்டுருக்காருங்க, அவருக்கு மாத வாடகையே 10 லட்ச ரூபா வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி யோகம் இருக்குதுங்க. அதனால் நம்முடைய ஜாதகத்தை நன்றாக ஆராய்வோம். நமக்கு எந்த வீடு எப்படிப்பட்ட வீடு அமையுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு இடம் வாங்கி வீடு கட்டி சந்தோஷமாக வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் புகழையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.